பையத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பையத்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு நபித்துவத்துக்கு ஒரு பையத்து இருக்குது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்காங்க. ஜமாத்துக்குன்னு ஒரு பையத்து இருக்குது, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கேன். அதே சஹாபாக்களை ஹுதைபியாவில் தனியாக ஒரு பையத்து வாங்குறேன், பையத்துர் ரிதுவானுங்கிறேன். அது என்ன பையத்து? அது என்ன பையத்து? இப்போ ஏன் அதுக்கு முன்னாடி பையத்து வாங்கலையா? அப்போ அந்த பையத்தில் எல்லா ஷரத்தும் அடங்கும் தானே. அப்போ ஏன் இந்த இடத்துல இப்போ அது ரசூலா நமக்கு பிரித்து காட்டுறாங்க. டெம்பரரி பையத்து இருக்குது, பர்மனண்ட் பையத்து இருக்குது, பார்ஷியல் பையத்து இருக்குது, கம்ப்ளீட் பையத்து இருக்குது. இது மாதிரியான பையத்துகள் வந்து சூழ்நிலை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜமாத் தலைமைக்கு தனி பையத்து. இந்தந்த விஷயத்தில் நான் கட்டுப்படுவேன், இந்தந்த ஜமாத் கூட்டங்களுக்கு நான் கண்டிப்பாக வருவேன், இதில் வந்து நான் லீவ் போட மாட்டேன், என்னுடைய வேலையை விட ஜமாத்துடைய வேலைக்கு முன்னூறு வேலை, இது ஒரு பையத் பண்ணலாம். இது வந்து அனுமதிக்கப்பட்டது. புரியுதா? அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு பையத்து பண்ணலாம். ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் எந்த வேலையை செய்வீங்க? புரியுதா? இது என்ன இதா சும்மா ஒரு மீட்டிங்காக 4 பேர் வந்தாச்சு வராட்டு போச்சுன்னு அது மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பையத்து. ஸோ இமாம் மஹதிக்கு வந்து இங்கேருந்து வந்தால் போயே ஆகணுமா, இடத்த காலி பண்ணி ஆகணுமா, இங்கே இருக்கிறவங்கள சாவ விட்டுட்டு போயிடலாமா, அப்படிலாம் வந்து முதல்ல அந்த தாட்டே வரக்கூடாது. ஸோ சென்சிபிளாக நினைச்சிங்க. இஸ்லாத்தில் நிறைய பையத்து இருக்குது, முதல்ல அதை ஸ்டடி பண்ணுங்கள். ஒவ்வொரு பையத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகபால ஒரு பையத்து வாங்குறாங்க, அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் மசூரா வந்து இதெல்லாம் கேட்குறாங்க, பதிரில் ஒரு தாட்டி மசூரா கேட்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேறு வேறு அந்த சகோதரா நடத்தணும்னு அதுக்கு ஒரு பையத்து. எல்லாத்துக்குமே வேறு வேறு சூழ்நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வேறு மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பையத்து வந்து செய்யக்கூடாதுன்னு செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த அதுக்கு தகுதியானவர்கள், அதுக்கு ஏற்றவர்கள் அவங்க செஞ்சுருவாங்க. அது போய் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுமே மஹதி இஸ்லாமோட போய் மெர்ஜ் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, அது முடியவும் கிடையாது. அதுதான் நம்ம போன எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தோம். ஓய்சல் கர்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே போய் பையத்து செய்யலை, அதை விட பெரிய சிறப்பு வேறு உலகத்தில் என்ன இருக்குது? ஆனால் அதை கூட ரசூலா வந்து சிறப்பித்து சொன்னாங்க. ஸோ அதனால் சென்சிபிளாக நடக்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் திங்கிங் தான் இந்த இடத்துல வந்து கை கொடுக்கும். ஹிக்மத்தை கற்றுக்குங்க, குரானை படிங்க, குரானை வந்து திருப்பி திருப்பி அதை வந்து ஆய்வு பண்ணுங்கள், பல்வேறு தஃப்சீர்களை ஆய்வு பண்ணுங்கள். அதுதான் நம்மளை வந்து அந்த கண்ணாடியிலேருந்து வைரமாக நம்மளை மாற்றும். அதனால தான்